வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நூல் குறித்து சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த பதிவை செய்கிறேன். இந்த நூல் சமீபத்தில் தமிழகத்தில் அறிவுஜீவிகளிடமும் ஆய்வாளர்களிடமும் எழுத்தாளர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது. நூலின் பெயர் ஜல்லிக்கட்டு, கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி. இந்த நூலை எழுதியிருப்பவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் மற்றும் பண்பாட்டுத் துறைகளினுடைய தலைவர் பேராசிரியர் டி. தர்மராஜ் எழுதியது. இவரை பற்றி எந்தவித அறிமுகமும் தேவையில்லை. நாடறிந்த உலகறிந்த ஒரு பேரறிஞர் இவர். இந்த நூலை அண்மை காலம் வெகுவாகவே நண்பர்கள் சிலாகித்து பேசி வந்தார்கள். ஏராளமான பதிவுகளும் செய்திருக்கிறார்கள். இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த நூலை பற்றி 2 கருத்துக்களை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இவர் இதுவரை 13 நூல்கள் எழுதியிருப்பதாக அறிகிறேன். ஒவ்வொன்றும் ஒரு புலமையான முறையில் எழுதப்பட்ட ஆய்வு நூல்கள். நாம் இதற்கு மேல் இதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்கும் தருணத்தில் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு அறிவு பரப்பில் சிலாகித்து பயணம் செய்வது இவருடைய ஆய்வு புலமை. அண்மையில் நான் 2 நூல்களை தொடர்ச்சியாக வாசித்தேன். அதற்கு முன்பு அந்த நூல்களையும் நான் வாசித்திருக்கிறேன். தமிழ் நாட்டுப்புறவியல் என்ற ஒரு நூல் உண்மையிலேயே அவருடைய பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். நாட்டுப்புறவியல் என்றால் ஏதோ பாடல்கள், விடுகதைகள், பழமொழிகள், கதைகள் பேசும் ஒரு துறை என்று மலினமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சூழலில் இது ஒரு மாபெரும் புலமை பரப்பு, தமிழுக்கு பண்பாட்டியலுக்கு மிக முக்கியமான துறை என்ற ஒரு அணுகுமுறையை அந்த நூலின் மூலம் அவர் கொடுத்திருந்தார். உலகளாவிய நிலையில் அதனை ஒரு அருங்காட்சியக படிப்பாக, தொலைந்து போன நாகரிகத்தை தேடும் ஒரு பரப்பாக உலகளவில் அதனை கற்பிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் சூழலில் நாட்டுப்புறவியல் என்பது வாழும் வழக்காறுகளை படிக்கக்கூடிய ஒரு துறை என்பதை மிக புதிய கோணத்தில், இந்த அறிவு புலத்தை வேறு ஒரு கோணத்தில் தான் நாம் படிக்க வேண்டும், அணுக வேண்டும் என்பதை மிக அருமையாக சொன்னார். நான் இதை ஒரு வார்த்தையில் உங்களுக்கு சொல்வது எந்த அளவுக்கு அதனுடைய கணத்தை புரிய வைக்கும் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை தொடர்ந்து நிறைய நூல்களை அவர் தந்திருக்கிறார். பிறகு யாதும் காடே யாவரும் விருகும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நூல் என்னை பிரமிக்க வைத்த ஒரு நூல். இது தொடராக எழுதப்பட்ட ஒரு முயற்சி. அதன் பிறகு இது நூலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அவருடைய உண்மையான ஒரு புலமையை நாம் கண்டு பிரமித்து போகலாம். அப்பேற்பட்ட ஒரு நூல். ஜல்லிக்கட்டு என்பது உங்களுக்கு தெரியும், இது தமிழ் சமூகத்தில் ஒரு 5000 ஆண்டுக்கு மேலாக புழங்கக்கூடிய ஒரு சொல். சங்க இலக்கியத்திலே முல்லைப்பாட்டிலே ஏறுகோடல், ஏறு தழுவுதல், செங்கோன், நந்தி, பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றியின் மூலமாக நிறுவப்பட்ட ஒரு வகையான ஜனநாயகம், இப்படியான ஒரு நீண்ட பயணத்துக்கு உட்பட்ட ஒரு சொல். இந்த சொல் வழியாக கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி எவ்வாறு இந்த தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை இவர் ஒரு கோட்பாட்டு தளத்திலே விவாதிக்கிறார். இதை தாண்டி இந்த பண்பாட்டு தளத்தில் இப்படியான ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது இதனை வேறு ஒரு கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். அதைத்தான் தர்மராஜ் அவர்கள் குரோபர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருடைய சூப்பர் ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை எடுத்து கையாளுகிறார். இந்த நூலிலே முதல் பக்கத்திலிருந்து அந்த 417ஆம் பக்கம் வரை நாம் படிக்கும்போது ஒரு பக்கத்தை கடப்பது என்பதே ஒரு நாள் கடந்து விடுகிறது. அவ்வளவு நுணுக்கங்கள், அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு கோட்பாட்டாளர்கள் அவர்கள் தரும் செய்திகளையெல்லாம் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இவர் இதை எத்தனை காலம் சிந்தித்தார், எவ்வளவு காலம் எழுதினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் சில குறிப்புகளை மட்டும்தான் அறிமுகத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த சூப்பர் ஆர்கானிக் என்ற ஒரு கான்செப்டை வைத்து இந்த ஜல்லிக்கட்டை புரிந்து கொள்ள இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போதே எனக்கு வெகுவாக நான் அவரை புரிந்து கொண்டேன்.
எனக்கும் இவரை புரிந்து கொள்வதில் நிறைய சாத்தியப்பாடுகள் இல்லை. ஓரளவுக்கு அவருடைய 13 நூல்களை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் ஒழிய, நிறைய அவரோட நெருங்கி பழகி அவருடைய சிந்தனை பின்புலம், அவருடைய கருத்தியல்கள், இப்படியான விஷயங்களை அதிகம் நான் உள்வாங்கவில்லை. இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் வழியாக அவரை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆல்ஃபிரட் க்ளோபருடைய சூப்பர் ஆர்கானிக் தியரியை வைத்து இந்த ஜல்லிக்கட்டை இவர் புரிந்து கொள்கிறார், விளக்குகிறார் என்று பார்க்கும்போது எனக்கு மிக வியப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய மானிடவியலில் தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா கோட்பாட்டாளர்களையும் இவர் கைவர பெற்றிருக்கிறார். அவ்வளவு உழைப்பு, அவ்வளோ அசாத்தியமான ஒரு பார்வை இதில் இருக்கிறது. அப்போ இந்த சூப்பர் ஆர்கானிக் என்பது என்ன என்றால், மனித உடலையோ அல்லது பிற உயிரினங்களுடைய உடலையோ திறந்து பார்த்தால் கிடைக்கக்கூடிய அடிப்படையான அமைப்பை தாண்டியது இந்த பண்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். பண்பாடு என்பது இப்படியாக, இப்போ தவளையை நாம் ஒரு கணம் உயிரிழக்க செய்து அறுத்து பார்க்கலாம், மனித உடலையும் அப்படி செய்யலாம். இப்போ என்னுடைய ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தார்கள் என்றால் குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்க நிலைக்கு கொண்டு வந்து உடலை பிளந்து இதயத்தினுடைய பழுதுகளை நீக்குகிறார்கள். ஆனால் இந்த சமூகம் என்பதும் பண்பாடு என்பதும் சூப்பர் ஆர்கானிக் என்பதை மிக அழகாக அந்த ஆய்வினுடைய தொடக்கத்திலேயே இவர் வரையறுத்து கொண்டு அதிலிருந்து அவருடைய பயணத்தை தொடங்கும்போது உண்மையிலேயே அலாதியான ஒரு தொடக்கமாக நான் அதை நினைத்தேன். இந்த சூப்பர் ஆர்கானிக் என்பது என்னவென்றால் அதீத உயிரித்தன்மை. இப்பொழுது ஒரு மனித உடல் இயங்குகிறது என்றால் அதை விடவும் அதீதமானது இது. எப்படி அதீதம் என்றால், நம்முடைய உடலினுடைய இயக்கத்தை நினைத்தால் ஒரு கணம் நிறுத்திவிட்டு அந்த உட்கூறுகளை புரிந்து கொள்ளலாம். உள்ளே சென்ற ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யலாம். ஆனால் மனித சமூகத்தையும் மனித பண்பாட்டையும் எந்த காரணம் கொண்டு யாராலையுமே நிறுத்த முடியாது. அந்த இயக்கம் ஒரு காலகட்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிவிட்டதனால் அதை யார் நினைத்தாலும் அதை நிறுத்தவே முடியாது. வேண்டுமானால் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு சிறு பகுதியில் ஒரு சிறு குழுவினர் தர்ணா என்றும் போராட்டம் என்றும் ஸ்தம்பிக்க வைக்கலாம், அது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு கணம் குளோரோஃபார்ம் கொடுத்து நிறுத்தி அதுக்குள்ளே போய் பரிசீலனை செய்யலாம், விசாரணை செய்யலாம் என்றால் நடக்காது. இதுதான் அவர் சூப்பர் ஆர்கானிக் என்று சொல்கிறார், அதீத சூப்பர் ஆர்கானிக். அதிலிருந்து நம்முடைய பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள் என்ன வருவித்துக் கொள்கிறார் என்றால், இந்த சூப்பர் ஆர்கானிக்லேயும் ஒரு சூப்பர் தன்மை இருக்கிறது. அதுதான் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி. இவங்களுடைய மைய கோட்பாடே வெகுஜனவியம் தான். இந்த வெகுஜன மக்கள் எவ்வாறெல்லாம் அதிகபட்சமாக கூடி ஒரு பெரிய மாற்றத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள், தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார்கள் என்று இவர் காட்டுகின்ற அந்த 4 கட்டங்கள் என்பது களப்பிரர்களுடைய ஒரு ஆட்சி முறையை தொடக்கமாக சொல்கிறார். களப்பிரர் ஆட்சி ஏன் தமிழ் சமூகத்தில் உருவாகிறது? அப்போதுதான் சமணமும் பௌத்தமும் மக்களுக்கு நெருக்கமாக வந்து சேருகிறது என்று சொல்கிறார். அதற்கு காரண காரியங்கள் எல்லாம் வரலாற்று பூர்வமாக மிக அருமையாக விளக்குகிறார். அவர் பயன்படுத்துகிற ஒரு சொல்லும் ஒரு வாக்கியமும் நம்மை மிரள வைக்கிறது. அது ஒரு அலாதியான எழுத்து முறையாக இருக்கிறது. அதையெல்லாம் உண்மையிலேயே சாதாரணமான ஆய்வாளர்களால் பயன்படுத்தக்கூடியாத ஒரு மொழி, ஆனால் அருமையான ஒரு மொழி. ரொம்ப இயல்பாக ஒரு பழகு தமிழில் இவ்வளவு அசாத்தியமான ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு மொழியாக மாற்ற முடியும் என்பது அவருக்கு கிடைத்த வரப்பிரசாதமா இல்லை அவர் முயன்று இதை. ஆனால் நீண்ட காலமாக ஒரு 13 நூல்களிலுமே இப்படியான மொழிநடை இருக்கிறது. ஆனாலும் அவருடைய மொழிநடையினுடைய உச்சமாக இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கலாம். இதில் போகிற போக்கில் திரிப்பாக அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். ஒரு இடத்தில் நான் அசந்து போய்விட்டேன். எழுத்து என்பது மொழியின் உபரி என்று சொல்கிறார். அதை சிந்திக்கிறதுக்கே நான் 1 மணி நேரம் ஆச்சு. அப்படியே நிப்பாட்டிட்டேன். என்னடா அது, எழுத்து என்பது மொழியின் உபரி. அப்போ இந்த மனுஷன் என்னென்னத்தை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடி இவருடைய விசாலமான ஒரு புரிதலை, புதிய புரிதலை கொடுக்கிறார். அதுதான் இந்த நூலில் நான் பார்க்குறேன். ஒரு பக்கத்தை கடக்கிறது 1 நாள் ஆகும், நிச்சயமாகும். ஏனெனில் ஒரு அரை பக்கம்தான் இவருடைய ஆய்வு செல்கிறது. கீழே இருக்கக்கூடிய அரை பக்கம் அடிக்குறிப்பாக இவர் விவாதிக்கக்கூடிய அயல்நாட்டாருடைய கோட்பாடுகளே கருத்தினங்களை எல்லாம் இவர் ஒப்பிட்டு காட்டும்போது ஒரு அரை பக்கத்தை எடுத்துக்கொள்கிறார். இப்படியாக ஒரு 270 அடிக்குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். இவ்வளோ அடிக்குறிப்புகளை கொடுத்து ஒரு ஆய்வு செய்வது என்பது இயலாத காரியம். நிச்சயமாக நான் அந்த மாதிரி ஆய்வுலாம் செஞ்சதே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமான
270 அடிக்குறிப்புகளில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நூல்கள், அந்த அறிஞர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக்கங்கள், அவருடைய விவாத பொருள்கள் எல்லாவற்றையும் இவர் எடுத்து மறு விசாரணை செய்கிறார். ஏதோ இவருடைய புலமையை காட்டுவதற்காக அடிக்குறிப்பு கொடுக்கிறார் என்று நீங்கள் சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு அடிக்குறிப்பையும் பயன்படுத்தி இவர் விவாதிக்கக்கூடிய கருத்திலே அவருடைய டெக்ஸ்டில் அதை வைக்கிறார். அதற்கு ஆதாரமாக இந்த அறிஞர்கள் எப்படி அதை பார்க்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள் என்பதாக அந்த அடிக்குறிப்புகளை பார்க்கிறார். அந்த 270 அடிக்குறிப்புகளை மட்டுமே நான் ஒரு முறை படித்தேன். அந்த நூல் வந்தவுடன் இப்பொழுது அந்த அடிக்குறிப்புகளில் சிலவற்றை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ள முடிகிறது. இன்னும் அதை மறுபடியும் படித்து வேறொரு கோணத்திலையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. ஏனெனில் நான் கண்டென்ட் வைஸ் இன்னும் இதை பற்றி பேசுவதற்கு விருப்பமாகத்தான் இருக்கிறேன். இப்பொழுது இந்த கோட்பாட்டை பின்புலத்தை தான் நான் பேச விரும்புகிறேன். பிறகுதான் நமக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு 2017 நடந்த இந்த தை புரட்சி என்கிறார்கள், மற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் என்கிறார்கள். இவருடைய பொறுத்தவரை இவர் ஜல்லிக்கட்டு வெகுஜனவியம். இவர் எல்லா இடத்திலுமே உணர்ச்சிகளுக்கு ஒரு துளியும் இடம் கொடுக்காமல் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு புலமையாளராகத்தான் இந்த நூலை நடத்தி செல்கிறார், இந்த ஆய்வை கொண்டு செல்கிறார். இதில் தமிழ் சமூகம் அந்த மாதிரியான உணர்வுகளுக்கு ஒரு சிறிதும் இடமில்லை. இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே இவர் ஜேஎன்யூவில் போய் கில் என்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞரிடம் ஆய்வு செய்ததனால் இவர் ஆய்வாளராகத்தான் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். மற்ற சராசரி சிந்தனைக்கெல்லாம் இவர் இறங்கி வருவதும் இல்லை, அப்படியான எழுத்துக்களை இவர் தந்ததும் இல்லை. ஆக இந்த 270 குறிப்புகளை வைத்துக்கொண்டு இவர் நடத்துகின்ற இந்த 417 பக்கங்கள் இருக்கக்கூடிய விவாத முறை என்பது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. இதை நான் முறையியல் பகுதியில் இதனுடைய சாராம்சத்தை சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சமூகம் என்பது, பண்பாடு என்பது சூப்பர் ஆர்கானிக்காகத்தான் செயல்படுகிறது. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆனால் உயிரிகளுடைய இயக்கத்தை தடை செய்யலாம். நான் ஒரு பாய்சன் எடுத்து சாப்பிட்டேன்னா என்னுடைய இயக்கம் நின்றுடும். உடனே என்னை அடக்கம் செய்யலாம், இல்லை உடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் தமிழ் சமூகத்தை எந்த காரணம் கொண்டும் யாராலும் அதனுடைய இயக்கத்தை தடை செய்ய முடியாது. இயக்கத்தோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வை தான் இந்த நூல் ஜல்லிக்கட்டு. அப்போ சூப்பர் ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டு சட்டகத்தில் இவர் இந்த ஆய்வை கொண்டு செல்கிறார், இந்த ஆய்வில் பயணப்படுகிறார் என்று சொல்லுவேன். இது ஒரு அசாத்தியமான ஒரு நிலை. அமைப்பியல் ரீதியாக படிப்பது ரொம்ப சுலபம். ஒரு மொழியினுடைய அமைப்பு எப்படி என்றால் தொல்காப்பியர் சொல்லிவிடுவார், நன்னூலார் சொல்வார். ஒரு பக்தி இலக்கியத்தினுடைய கண்டென்ட் என்ன, இது பாடுபொருள் என்ன, வடிவம் என்ன, இந்த அமைப்பை சொல்வது மிக சுலபம். ஆய்விலேயே மிக சுலபமானது அமைப்பை சொல்வது தான். அதற்கடுத்து அந்த அமைப்பின் வழியாக அது எவ்வாறு செயல்படுகிறது, நடத்தி முறைகளை விவாதிப்பது சற்று கடினமான பணி. அந்த அடுத்த கட்ட கோட்பாட்டு வளர்ச்சியாக இருந்தது. பிறகு இந்த நாட்டுப்புறவியல், பண்பாட்டு ஆய்வுகள், மானிடவியல், உளவியல், இப்படி தொடர்புடைய துறைகளெல்லாம் வந்த பிறகு இந்த பண்பாடும் சமூகமும் ஒரு சூப்பர் ஆர்கானிக்காக, அதீத உயிரியாக, இயல்பான உயிரி கிடையாது, ஒரு தவக்களை போன்றோ மனிதன் போன்றோ அல்லது சமூகம். ஆக சமூகம் என்பதும் பண்பாடு என்பதும் ஒரு சூப்பர் ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய கொந்தளிப்பு தன்மை என்பது அதிலிருந்தும் ஒரு பிரத்யேகமான ஒரு வடிவம். அதிகபட்சம் கோபம் வந்தால் என்னை 10 வந்தால் பறந்து போகும் என்று சொல்வார்கள் அல்லவா. ஆகவே தமிழ் சமூகத்தினுடைய அசைவ இயக்கத்தை நாம் காண வேண்டுமானால் இயல்பு நாட்களில் இருக்கக்கூடிய அசைவ இயக்கத்தையும் பார்க்க வேண்டும், பிறகு மீவியல்பாக இருக்கக்கூடிய நாட்களிலும் நாம் பார்க்க வேண்டும். இந்த மீவியல்பை கடந்த இப்படியான தமிழ் சமூகம் 5000 ஆண்டுக்கு மேலே வரலாறு கொண்டது. இந்த 5000 ஆண்டு வரலாற்றிலேயே 4 வெகுஜனவிய காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். களப்பிரர், பிறகு பக்தி இயக்கம், பிறகு இந்தி மொழி எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய வெகுஜனவியம், பிறகு இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. இந்த வெகுஜனவியத்தினுடைய போக்குகளை கொண்டு தமிழ் சமூகத்தை புரிதல் என்பது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான ஆய்வு. ஒரு சமூகத்தை ஆராய்ந்து விட்டேன், பார்த்து விட்டேன், தெரிந்து கொண்டேன் என்பதெல்லாம் ஒரு சராசரியான ஒரு எடுத்துரைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். சராசரியான ஒரு சிந்தனை தான். உண்மையிலேயே ஒரு சமூகத்தை, பண்பாட்டை மிக ஆழமாக விளக்க வேண்டுமானால் அந்த சமூகத்தினுடைய வெகுஜன இயக்கத்தை பேச வேண்டும். இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் இங்கே வந்து விட்டால்
அவருக்கு என்ன வெகுஜன வியக்கம் கிடைக்கும்? இப்பொழுது வந்து இதை பற்றிய லிட்ரேச்சர் தான் கிடைக்கும். அந்தந்த பத்திரிகைகளில் என்னென்ன செய்தி வந்தது, யார் யார் ஊடகத்தில் என்னென்ன பதிவு பண்ணாங்க, இதை மட்டும் தொகுத்து தான் பேச முடியும். ஆனால் இவர் பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள் ஒரு அகத்தாராக, ஒரு தமிழராக இருப்பதினால் இவர் தமிழ் சமூகத்தினுடைய நீண்ட நெடிய இந்த அறுபடாத வரலாற்றை முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா விதமான வெகுஜனவியத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு பற்றி விவாதம் செய்கிறார். அழகாக சொல்கிறார், ஒவ்வொரு வெகுஜனவியமும் ஒரு தன்மையுடையது, ஒரு கருத்தியல் கொண்டது. அந்த கருத்தியலானது அந்த வெகுஜனவியம் நடந்து முடிந்தவுடனே காணாமல் போய்விடுகிறது. இப்போ ஜல்லிக்கட்டு நடந்த பிறகு ஏற்பட்ட ஒரு இழு விசை என்று சொல்கிறார் அல்லவா, கம்யூனிட்டாஸ் என்று சொல்லக்கூடிய விக்டர் டெர்னட் பாஷையில் சொல்லணும்னா கம்யூனிட்டாஸ், அது அந்த கணத்தோடு முடிந்து விடுகிறது. இனி ஒரு வெகுஜனவியம் தமிழ் சமூகத்துக்கு தேவைப்படுமானால், அப்படி நிகழுமானால், ஏற்கனவே நடந்த இந்த 4 வெகுஜனவியத்தினுடைய தன்மைகளையும் கருத்தியலையும் இருத்தலையும் பார்க்க முடியாது. அது வேறு ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதற்கு ஒரு அருமையான விவாதத்தை முன்வைக்கிறார். இந்த நூல் முழுக்க நாம் படித்து முடிப்பதற்கு சில மாதங்கள் ஆகும். இதை பற்றி பேசுவதற்கு நாட்களாகும், சில மாதங்களும் ஆகும். ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட இந்த ஆய்வை இவர் கொண்டு செல்கின்ற விதத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிந்த சமூக அறிவியல் கோட்பாடு, எனக்கு கிட்டத்தட்ட கோட்பாட்டில் ரொம்ப விருப்பம் உள்ளவன். சமூக அறிவியலுடைய எல்லா கோட்பாடுகளையும் நான் அறிமுகம் செய்து கொண்டவன். அதில் சில ஆய்வுகளையும் செய்திருக்கிறேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த வெகுஜனவியம் என்பதை இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இந்த சூழ்ச்சி என்பது கூட உங்களுக்கு எடுப்பில் நம் மனதிற்கு தோன்றக்கூடிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதாகத்தான் மனதிற்கு படும். ஆனால் இவர் ஒரு இடத்திலே சொல்கிறார், ஆரம்ப நூலினுடைய அறிமுகத்திலே சொல்கிறார், சூழ்ச்சி என்றால் ஒற்றையை சூழும் பன்மை என்று பொருள். இதை நம்ம யோசிச்சிருக்கோமா? அதுதான் அழகாக சொல்கிறார். இந்த இதுக்கு முந்தைய வந்த நூலில் ரொம்ப அழகாக நூலாசிரியரை பற்றி சொல்கிறார். நாம் இதையெல்லாம் சாதாரணம் என்று, இதையெல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று கருதக்கூடிய இடத்தில் நமக்கு தெரியாத ஒன்றை எடுத்து சொல்வது தான் தர்மராஜ் அவருடைய ஆய்வு புலமை என்று சொல்கிறார். கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களெல்லாம் இதில் அவர் காட்டுகிறார். ஒரு உதாரணம் சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உடலை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உடனடியாக இந்த இருக்கக்கூடிய உறுப்புகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். இவருக்கு தலை இப்படி இருக்கிறது, முகம், கண், கழுத்து, இப்படி எல்லா உறுப்புகளையும் வைத்து இந்த வடிவ தோற்றத்தை நாம் விவரிக்கலாம். ஆனால் தர்மராஜ் விளக்க சொன்னால் இவர் உறுப்புகளை பார்க்க மாட்டார். உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? திசுக்கள், டிஷ்யூஸ். அந்த திசுக்களுக்கு பின்னால் எது இருக்கிறதுனா செல்கள். பல செல்கள் சேர்ந்து திசுக்கள் உருவாகின்றன, பல திசுக்கள் சேர்ந்து உறுப்பு. இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தால்தான் இந்த உடல் அமைப்பு என்று சொல்லுவோம். ஆக நம்முடைய புரிதல் என்பது, நாம் உறுப்புகளிலிருந்து அர்த்தங்களை தேடும்போது பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள் உறுப்புகளை விடுத்து உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கின்ற பரந்த தளத்தை எடுத்துக்கொள்கிறார். ஏராளமான ஆயிரக்கணக்கான திசுக்களிலிருந்து இந்த உடல் அமைப்பை பேச விரும்புகிறார். அதே போல தான் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு அரசியலை பேசும்போதும் சமூக அரசியலை பேசும்போதும் இந்த புத்தகம் ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டோட ஒரு ஃபினாமினாலஜி என்று நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இது ஒரு சிம்பாலிக்காக ஜல்லிக்கட்டு என்று வைத்து கொண்டார். ஆனால் இது தமிழ் சமூகத்தினுடைய நீண்ட நெடிய அந்த வரலாற்றை பேசுகிறார், சமூக வரலாற்றை பேசுகிறார், பண்பாட்டு வரலாற்றை பேசுகிறார். அந்த வரலாற்றையுமே சமூக அரசியலாக பேசுகிறார், பண்பாட்டு அரசியலாக பேசுகிறார். இந்த ஆய்வினுடைய போக்கிலே நான் அடுத்து சொல்ல விரும்புவது இதனுடைய முறையியல். இது மிகவும் அடிப்படை. இந்த முறையியலை வைத்து கொண்டு தான் இவர் இந்த ஆய்வை செய்கிறார். தமிழ் சமூகத்திற்குடைய ஆய்வு முறையியலை நாம் பார்க்கும்போது அது ஒரு நீண்டதாக சொல்ல வேண்டும். ஆனால் அவளை சொல்வதற்கு நேரம் காலம் இல்லை. தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய தமிழ் சிந்தனை மரபில் நாம் எவ்வாறெல்லாம் மாறி வந்திருக்கிறோம், நகர்ந்து வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும். தொல்காப்பியம் என்பது ஒரு அச்சியாசலான சிந்தனை மரபு. பிறகு ஒரு அறிவுப்புலமாக தமிழியல் ஆய்வு, சமூகவியல் ஆய்வு, பண்பாட்டியல் ஆய்வு என்று பல்கலைக்கழகங்களில் நிறுவனங்களில் வந்து சேர்ந்த பிறகு இதை தொடக்கத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டடி என்பதாகத்தான் பார்த்தார்கள். புறநானூறு என்றால் புறநானூறு ஏ கிரிட்டிக்கல் ஸ்டடி, அகநானூறு ஏ கிரிட்டிக்கல் ஸ்டடி என்பது தான் நம்முடைய தமிழ் ஆய்வு மரபினுடைய தொடக்கம்.
இங்கே தொல்காப்பியரையோ அதற்கு வந்த உரையாசிரியர்களோ பின்னால் வந்த அந்த ஆய்வு முறைமைக்குள் நான் போகவில்லை. தமிழியல் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்விப்புலம், பண்பாட்டியல் என்று சொல்லக்கூடிய கல்விப்புலம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு நிறுவனங்கள் ரீதியாக நமக்கு படிப்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் சொல்கிறேன். தொடக்கத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டடி என்பதாகத்தான் இந்த ஆய்வு முறையை தொடங்கினார்கள். பிறகுதான் மெல்ல இந்த இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு புலங்களை இணைத்து பார்த்தால் இன்னும் புதிய வெளிச்சம், புதிய அர்த்தங்கள் கிடைக்கும் என்று அதில் பயணம் செய்ய தொடங்கினார்கள். பிறகு நம்முடைய கைலாசபதி அவர்கள், சிவத்தம்பி அவர்கள் இவர்களெல்லாம் அந்த பிர்மிங்ஹாம் பல்கலைக்கழகம் போய் வந்த பிறகு அங்கு கிடைத்த மல்டி டிசிப்ளினரி ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பல்துறை அணுகுமுறை ஒரு மிக புதிய அணுகுமுறையாக, ஒரு பெரிய செல்நெறியாக இங்கு வளர்ந்து அதுதான் இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல ஆய்வு வந்ததென்றால் அது அடிப்படையில் பல்துறை ஆய்வு முறையாகத்தான் இருக்கும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு பல புதிய உண்மைகள், புதிய முடிவுகள் எல்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நம்முடைய தர்மராஜ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த யாதும் காடு யாவரும் மிருகம் என்ற நூலும் சரி, இப்பொழுது நான் இங்கு உங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு நூலாக இருந்தாலும் சரி, இந்த பலதுறை அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய முறைகளை தாண்டி ஒரு புதிய முறைகளை இங்கு அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படியான ஒரு அணுகுமுறையை, முறைகளை பயன்படுத்திய ஆய்வாளர் இதுவரை நமக்கு கிடைத்ததில்லை. இந்த ஒரு நூல் வழியாகத்தான் பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள் டிரான்ஸ் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய துறைகள் கடந்த ஆய்வு, இந்தந்த துறைகள் தான் போதும் என்று இல்லை. இவர் இதில் தொல்லியலை பயன்படுத்துகிறார், சமயவியலை பயன்படுத்துகிறார், பிறகு இலக்கியங்களை பயன்படுத்துகிறார், இலக்கணங்களை பயன்படுத்துகிறார், உளவியலை பயன்படுத்துகிறார், மானிடவியல், சமூகவியல், அவருக்கே உரிய அந்த நாட்டார் வழக்காற்றியல். பிறகு அந்த நாட்டார் வழக்காற்றியல் என்பதே அவருக்கு ஒரு சௌகரியமான ஒரு பரப்பாக தெரியவில்லை. அவர் அந்த துறைக்கு வந்த பிறகு பண்பாட்டியல் துறை என்று மிக பொருத்தமாக அதை மாற்றிக்கொண்டார். உண்மையிலே அது பண்பாட்டியல் துறை தான். தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டை படிக்கக்கூடிய மிக முக்கியமான துறை என்றால் இந்த நாட்டார் வழக்காற்றியல் என்று சொல்லக்கூடிய பண்பாட்டியல் துறை. இப்படி பண்பாட்டியல் துறைக்கு வருகிறார். மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கோட்பாட்டாளர்கள் இருக்கக்கூடிய அந்த நவீன துறைகள் வரை, போஸ்ட் கலோனியலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் மாடர்னிசம், இப்படி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் தியரி சார்ந்த அந்த அறிவுப்புலங்கள் எல்லாவற்றையும் இவர் இந்த விவாதத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த நூலை பற்றியும் இந்த முறையியலை பற்றியும் மட்டுமே நாம் தனியாக உள்ளடக்கத்தை வைத்து கொண்டு பேசுவது என்பது ஒரு தனியான தேவை இருக்கிறது. ஆக தமிழ் சூழலை பொறுத்தவரை பண்பாட்டியல் ஆய்வில் டிரான்ஸ் டிசிப்ளினரி என்று சொல்லக்கூடிய ஒரு முறையியலை பயன்படுத்திய முதல் ஆய்வாளர் பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள்தான். அவர்களால் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி, கிளர்ச்சி என்பது ஏதோ ரெவல்யூஷன் என்பதாக உண்மையிலேயே அர்த்தப்படாது. நான் ஏற்கனவே சொன்னேன், சூழ்ச்சி என்றால் ஒற்றையை சூழும் பன்மை, ஒன்று என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பன்மையான விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார். அதுக்கும் நிறைய விளக்கம் சொல்கிறார். அதெல்லாம் நான் இங்கே கொண்டு வர முடியல, இன்னொரு பெரிதொரு பதிவில் செய்யலாம். சூழ்ச்சி என்றால் மேம்பட்ட சமூக வாழ்க்கை என்ற ஒரு பொருண்மையையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்படி அதற்கு ஏராளமான தமிழிலே ஒரு பெரிய வாய்ப்பு, வியப்பு என்னவென்றால் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதை சூழல் கொண்டு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு அருமையான பொருண்மையை இங்கே ரொம்ப அவருக்கு சீமியாட்டிக்ஸ்லாம் ரொம்ப 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 விருப்பமான ஒரு துறை. அவர் பேசுகிறதுலே சீமியாட்டிக்ஸ் தான் இருக்கும். சிரிச்சினே சொல்லுவார், கோவப்படக்கூடாதுன்ட்டு. அதனால் அந்த வார்த்தையே சிம்பாலிக்காக அமைச்சிருக்கார். கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி என்பது, சூழ்ச்சி கூட அதே போல தான். அதுக்கும் நிறைய அந்த சொல் விளக்கமே உள்ள அறிமுகத்தில் அழகாக கொடுத்துருக்கார். ஆக மேலெழுந்த வாரியாக கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி என்பதை நாம் ஒரு வகையில் புரிந்து கொண்டாலும், உண்மையிலேயே இந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த 5000 ஆண்டு தமிழ் சமூக அரசியலையும் பண்பாட்டு அரசியலையும் பேசக்கூடிய இந்த நூலுக்கு இந்த சொற்கள் வேறு விதமான பொருளை தருகின்றன. இந்த பொருள்களெல்லாம் இப்படி வருவித்து கொள்வதற்கு அவருக்கு துணையாக இருப்பது, இவர் கிட்டத்தட்ட எல்லா விதமான அறிவு புலங்களையும் ஒரு பயணம் செய்திருக்கிறார். இலக்கணம் தொடங்கி, தொல்காப்பியம் தொடங்கி, இன்று இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் தியரிஸ் வரை இது ஒரு பெரிய பயணம். இது எப்படி இவருக்கு சாத்தியப்பட்டது என்றால், இது வாழ்நாள் சாதனை தான், வாழ்நாள் படிப்பு முறை தான். ஆய்வு படிக்கிற காலத்தில், எம்ஏ படிக்கிற காலத்தில் தொடங்கி இன்று 60 வயதை எட்டியுள்ளவர் இந்த
ஒரு 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் அவருடைய படிப்பு, ஆராய்ச்சி, அதை புரிந்து கொள்ளும் விதம், எடுத்து சொல்லும் விதம், இதனால் அவருக்கே உரிய தனித்துவமான ஒரு பிரத்யேகமான எடுத்துரைப்புகளை அவர் கை கொண்டிருக்கிறார். அது பெரும்பாலும் பலருக்கும் வராது என்று நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு எல்லலும் துள்ளலும் தகுந்த நடை, ஆய்வு நடை, அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய விதம், இப்படி இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே அவர் செய்திருக்கக்கூடிய ஆய்வு என்பது ஒரு அசாத்தியமான ஒரு பயணத்தை. இப்போ நமக்கு வாழ்க்கையெல்லாம் பூமி தான், இந்த உலகத்தில் தான் இருக்கும். திடீரென்று எனக்கு ஒரு விண்வெளி பயணம் வருகிறதாக வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த விண்வெளி பயணம் என்பது எனக்கு எப்படியாக இருக்கும்? கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது. அப்போது அது ஒரு அசாதாரணமான உலகம், ஒரு புதிய உலகம். அப்படியான உலகத்தில் நான் ஒரு சில மாதங்கள் பயணித்தேன் என்றால் என்ன பிரமிப்பு வருமோ அப்படியான ஒரு பிரமிப்பு தான் இந்த ஜல்லிக்கட்டு. இதில் அவர் செய்திருக்கக்கூடிய பயணம் என்பதும், வாசிப்பு என்பதும், புரிதல் என்பதும், ஆய்வு என்பதும், அதை முன்வைக்கக்கூடிய கருத்தியல் அழுத்தம் என்பதும், உண்மையிலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த புலமையாளராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த நூலின் வழியாகத்தான் அடையாளப்படுத்தினார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய தமிழ் நாட்டுப்புறவியல் நூலிலிருந்தே இதனை நான் கண்டு வருகிறேன். இந்த நூலில் அது ஒரு உச்சம் என சொல்லலாம். தமிழ் சமூக ஆய்வு மரபில் இவர் கையாண்டிருக்கக்கூடிய இந்த முறையியல் என்பதும் ஒரு புதிய உச்சம்தான். டிரான்ஸ்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய துறைகள் கடந்த ஒரு ஆய்வாக இந்த ஜல்லிக்கட்டை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இது ஒரு அசாதாரணமான சாதனை என்று சொல்ல வேண்டும். இது வாழ்நாள் சாதனையாகத்தான் நான் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலை கொடுத்திருக்கிறார். அண்மையில் அவர் அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு உரை நிகழ்த்தினார். பிறகு அவரிடம் கொஞ்ச நேரம் தான் பேச முடியுது. என்ன சார் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சிந்திக்கிறீங்க? என்ன இது என்னுடைய அடுத்த நூலுக்கான ஒரு அறிமுகம், இப்போ சும்மா மாணவர்கிட்ட சொல்லி பார்க்கலாமேன்னு வந்தேன் அப்படின்றார். ஆக இதை விட இன்னொரு தெரிப்பான ஒரு புலமை வெடிப்பு நமக்கு வர இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வகையில் இந்த ஒரு நூலை நான் வாசகர்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் அறிமுகம் செய்வது என்பது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. நானும் ஒரு 40 ஆண்டு கால ஒரு ஆய்வாளன், மானிடவியல் ஆய்வாளன் என்ற வகையில் என்னை உண்மையிலேயே பிரமிக்க வைத்த நூல் இதுதான். நான் லெவிஸ்ட்ராஸினுடைய விசிறி. நான் உண்மையிலே அவரை படிக்காமல் என்னாலெல்லாம் தூங்க முடியாது. ஒரு காலத்தில் தினமும் படிப்பேன். ரா அண்டு குக்குடெல்லாம் நான் படித்த நூலில் பிரம்மாண்டம். சமைக்காததும் சமைத்ததும் அதை வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய ஜாலங்கள் இருக்க ஒரு பெரிய ஒரு சாகச பயணத்தை நம்ம முன்னே வந்து காட்டுவார். நம்முடைய திராவிட உறவு முறைக்குள்ளே என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு காட்டுவார். அப்பேற்பட்ட பிரம்மாண்டங்கள்லாம் நான் கடந்து கிட்டத்தட்ட எல்லா கோட்பாடுகளையும் நான் வாசித்து அறிமுகம் செய்து கொண்டு அதில் சில தமிழ் எடுத்துக்காட்டுகளை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்து நம்முடைய ஆய்வாளர்களுக்கு புரிய வைத்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த நூல் தமிழ் சூழலில் அண்மையில் வந்திருக்கக்கூடிய அல்லது முதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்டிசிப்ளினரி ஸ்டடி, துறைகள் கடந்த ஆய்வு என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய தர்மராஜ் அவர்களுடைய இந்த ஜல்லிக்கட்டு நூல் தான். இப்படியான ஒரு அணுகுமுறை தான் தேவை. ஏனெனில் ஒரு கோட்பாட்டை வைத்துக்கொண்டோ தொடர்புடைய சில கோட்பாடுகளை வைத்துக்கொண்டோ மட்டும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நமக்கு உலகமே நம்முடைய பரப்புக்குள் வந்துவிட்டது. எங்கும் செல்லலாம், எங்கும் போகலாம், எங்கே வரலாம். அப்போ தமிழ் பண்பாடு என்பது கூட அதனுடைய எல்லைகள் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் இந்த தமிழ் சமூகம், தமிழ் பண்பாடு என்பது தொடர்ந்து எல்லைகள் கடந்து போய்கொண்டே இருப்பதனால் நாம் இதை பற்றிய ஆய்வையும் எல்லைகள் கடந்து ஒரு ஆய்வாக நாம் கொண்டு போக வேண்டும். அத்தகைய ஒரு முயற்சிக்கு முதல் ஒரு அடித்தளமாக இந்த நூல் வந்திருக்கிறது. இது உண்மையிலேயே ஒவ்வொரு ஆய்வாளரும் பெருமையுடன் வாங்கி இந்த துறைகள் கடந்த ஆய்வு முறையை எப்படி நாம் கைக்கொள்வது, பெற்றுக்கொள்வது, அதன் பிறகு நாம் எப்படி அதில் பயணப்படுவது என்பதற்கு ஒரு வேதமாக, நான் இப்போ சமயம் சார்ந்து சொல்ல விரும்பவில்லை, ஒரு வேத புத்தகம் போல இது நமக்கு கையில் வைத்திருக்கணும். ஆய்வாளன் என்றால் ஜல்லிக்கட்டு கையில் வைத்திருக்க வேண்டும். இதில் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த துறைகள் கடந்த ஆய்வு முறையை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஆய்வு ஊடாக நான் படிக்கும்போது எனக்கு பல தெளிப்பான விஷயங்கள் கிடைத்தன.
ஒன்று மட்டுமாவது நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். பழங்குடிகளை இவர் அதில் இந்த ஆய்வில் எந்தெந்த தான் கொண்டு வந்து சேர்க்குறாரு என்பதை நான் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். நான் சொன்ன உறுப்புகள் வழியாக தான் உடம்பை பார்க்க முடியுன்றது நம்மளுடைய கணிப்பு. ஆனால் உறுப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏராளமான கூறுகளையும் தொடர்பு படுத்துவது போல இந்த ஆய்வில் இவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் இந்த பரிசீலனைக்கு விசாரணைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ ஒரு பெரிய வழக்குன்னா ஏராளமான நபர்களை, இப்போ ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கன்றதுக்கு ஏராளமான சாட்சியங்களை விசாரித்தாங்க. அவ்வளோ தேவைப்படுது. ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ். அதுபோல் இன்றைய தமிழ் சமூகத்தின் அசைவீக்கத்தை ஆராய்ச்சி செய்யும்போது இது சாதாரண சமூகம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. பல கட்டங்களை அது மாறி மாறி வந்திருக்கிறது. அதனுடைய நிலைவேறு என்பதே ஒரு பெரிய அரசியலாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இதில் இவர் பழங்குடிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். பழங்குடிகள் எங்களுக்கு அடிப்படையில் நாங்கள் படிக்கின்ற ஒரு பாடம்தான். அதிலே பள்ளியர்களையும் காட்டு நாயக்கர்களையும் இந்த காளைகளோடும் இயற்கையோடும் சுற்றுச்சூழலோடும் இந்த மல்டி ஸ்பீஷிஸ் எத்னோகிராஃபி என்பதை மிக அழகாக கையாண்டிருக்கிறார் இந்த ஆய்விலே. அந்த பல் உயிர் இனவரவியல் என்று வரையறுத்து கொண்டு அவர் கையாண்டிருக்கிற விதமெல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது. காளையும் ஏதோ அந்த குடும்பத்தாரை மட்டும் நான் நினைக்கிறோம் ஜல்லி, அது ஒரு போட்டி, விளையாட்டு, பரிசு பெறுதல் இப்படியாக நினைத்துக்கிறோம். ஆனால் இது உறுப்புகளை தாண்டி இவ்வளவு திசுக்களோடும் இந்த உடம்பு தொடர்பு கொள்வதில் போல அந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விளையாட்டு, ஒரு நிகழ்வு, ஃபினாமினன் என்பது தமிழ் சமூகத்தின் அத்தனை கூறுகளோடும் அது வலைப்பின்னலாக போய்கொண்டே இருக்கிறது. மரத்திற்கு ஆணிவேர் இருந்தாலும் சல்லிவேறு வரை அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. அதனால்தான் அந்த மரம் நிலை பெறுகிறது. அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபினாமினன் என்பது தமிழ் சமூகத்தின் ஆயிரம் கூறுகளோடு ஜல்லிகளாக போய் அது நிலை கொண்டிருக்கின்றன. அத்தனையும் கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் வியப்பாக இருக்கிறது. ஏதோ எடுப்பில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இதனுடைய வரலாறு சொல்லி ஒரு 200 பக்கத்தில் எழுதி முடிக்கலை. இது பக்கங்கள் முக்கியம் கிடையாது. அவர் சொல்லியிருக்கிற விதமும் ஆராய்ச்சி செய்திருக்கிற விதமும் இதுவரை யாரும் செய்யாது ஒரு பெரிய சாகச வாசிப்பாக இருக்கிறது. அப்போ ஆய்விலையும் அந்த சாகசம் செய்ததனால்தான் அந்த முடிவு நமக்கு இப்படி நூலாக கிடைக்கிறது. ஆக இந்த இப்படி பழங்குடியியல்களை அவர் எடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், எழுத்து என்பது மொழியின் உபரி. இது எனக்கு இன்னும் என்ன ஒரு அதிர்ச்சியில் இருக்க மாதிரி இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சார்? அப்போது பேச்சு மொழி, சிந்தனை மொழி, பேச்சு மொழியிலேருந்து தான் சிந்தனை மொழி வருது. அதை காளையோடையும் இந்த ஜல்லிக்கட்டோடையும் கொண்டு வந்து சேர்க்குறார். இந்த கூறுகளை அவர் இணைத்து கொண்டு வந்து அந்த முடிச்சு போடும் விதமும், பிறகு அந்த முடிச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் சாதாரணமாக நினைத்து பார்க்க தவறுகின்ற நமக்கு புரியாத புதிய களங்களை, புதிய வாசிப்பு பரப்பை கொண்டு வந்து இதில் சேர்க்கிறார். இது ஒரு அசாத்தியமான ஆய்வு முறை. இந்த ஒரு செய்தியோடு இந்த அறிமுகம் நான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். இந்த நூல் ஆய்வாளராக இருக்கும் எவரொருவருக்கும் ஒரு பைபிளாக கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு மறைமொழி போல் நாம் வைத்திருக்க வேண்டிய ஒரு நூல். எழுத்தாளரும் ஒரு எழுத்து என்பது எப்படி இருக்க வேண்டும்? தட்டையாக எழுதுவது எழுத்தாளர் அல்ல. ஒரு நூல் எழுதிவிட்டு கொம்பு சீவி கொண்டு முகநூலிலே தம்பட்டம் அடிப்பதெல்லாம் எழுத்து. இப்படியான ஆய்வு நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும். தமிழ் சமூகத்தினுடைய முழுமையான வரலாறை, பண்பாட்டு அரசியலை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவும் புரிந்து கொண்டு நீங்கள் எழுத்தாளராக இருங்கள், எழுதுங்கள். எந்த விதமான அடித்தளமும் இல்லாமல் வேகமாக எழுதிவிட்டு முகநூலிலே ஒரு 10 பேருக்கு தெரியப்படுத்திவிட்டு எழுத்தாளர் என்று போடுவதில் பயனில்லை. ஆக ஒவ்வொரு தமிழ் பிரஜை உள்ள மனிதரும் இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இவருடைய மிக அண்மையில் வந்த நூலும், இதற்கு முன்பு வந்த அந்த யாதும் காடு யாவரும் மிருகம் என்று சொல்லக்கூடிய நூலும் மிக முக்கியமான நூல்கள். தமிழ் ஆய்வில் புதிய உச்சம் தொட்ட நூல்கள் இவை இரண்டும். இந்த நூல்களை நாம் அவசியம் வாசிக்க வேண்டும். இந்த அளவில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் எல்லா புலத்தாருக்கும் ஒரு முன்மாதிரியாக. இந்த நூலுக்கு ஒரு முன்னுதாரணம் எதுவும் இல்லை. இப்போ தொல்காப்பியத்துக்கு கூட ஒரு முன்னுதாரணம் இருக்குது. என்மனார் புலவர்னு இப்படிலாம் புலவர்கள் சொல்லியிருக்காங்கன்றதை அவர் கோடிஃபை பண்ணி ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கார், இலக்கணத்தை வடிவமைத்திருக்கார். ஆனால் ஜல்லிக்கட்டுக்கும் இன்னொரு நூலுக்கும் முன்னுதாரணம் என்பது தமிழில் இல்லை. இவராக வருவித்து கொண்டு இவருடைய சொந்த புலமை தான். இதுக்கு நிறைய வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் பார்த்து எழுதக்கூடிய ஒரு நூல் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நூலை நான் உங்களுக்கு
உடனடியாக வாங்கி படிப்பதற்கு பரிந்துரை செய்கிறேன். வணக்கம்.